சூர்யா யாராவது இருக்கீங்களா? ஓபன் தி டோர் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரு யாரு யாரு? என்ன வேணும்? உங்களுக்கு என்ன വേണം? ഭക്ഷണം തരൂ. ഞങ്ങളുടെ ഭക്ഷണം എന്തിനു നിങ്ങൾ നശിപ്പിച്ചു? എന്റെ ഭക്ഷണം നിങ്ങൾ ചവിട്ടി തെറിപ്പിച്ചില്ലേ? ഞാൻ നിങ്ങളെ വെറുതെ വിടാൻ പോകുന്നു. പ്ലീസ് എന്നെ വിട്ടുരുക. പ്ലീസ് എന്നെ മടിച്ചിരുക. போனோமா சார்? சார் சார் போனம் கிடக்குது சார். எங்க? அங்க சார். சார் சார் இங்க பாருங்க சார். இது மிஸ்டர் அரவிந்த். மேடம் மேடம் மேடம், சீக்கிரம் டாக்டரை கூப்பிடு. நான் பக்கத்து ரூம் செக் பண்றேன். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சார் இங்க பாருங்க சார் என்ன பண்றாருன்னு. என்ன பண்ற நீ? போய் இருந்து என்ன சாப்பிட விடு. என்ன சாப்பிட விடு. அவளோட நினைவுகள் மட்டும் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மூளை ஒரே அடியா நின்னுடுச்சு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குட்டி காணாமலேயே போயிட்டான். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா குட்டி ஊருக்கு போயிட்டான்னு. போலீஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா முதல்ல ராஜேஷ் தான் பாவனாவை அடிச்சு அப்புறம் அரவிந்தையும் அடிச்சுட்டு அவன் செத்துட்டான்னு நினைச்சாங்க. ஆனா சோனியா மட்டும் எப்படி இன்னும் உயிரோட இருக்கா? மக்களுக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சவங்கள்ல நானும் ஒருத்தன். நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ கோடி சக்திகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு நடுவுல உலாவிக்கிட்டு இருக்கு. அதுங்கள பிளாக் மேஜிக் பண்ற மந்திரவாதிகள் தன் வசப்படுத்திக்கிட்டு அதுங்களை அவங்க வளர்க்குறாங்க. அப்பதான் தனக்கு சாதகமான விஷயங்களை அதை வச்சு அவங்க பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த சக்திகளே பிளாக் மேஜிக் பண்றவங்களோட சம்பந்தப்படுத்திக்குது. எங்கேயாவது ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா அப்போ அந்த சக்திகள் கெடுதல் பண்ணவங்களை பழி வாங்குது. அதுக்காக பேய் உருவங்களை எடுக்குது. இன்னைக்கு பார்த்த சம்பவத்துல அந்த பெண் எல்லாருக்கும் சாபம் கொடுத்தாங்க. இப்படி செஞ்சதுக்கு நீங்க தான் பலியாக போறீங்கன்னு. அதனாலதான் அந்த சக்திகள் இவங்க பின்னாடி வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தங்களோட வசப்படுத்திக்கிச்சுங்க. ஒருவேளை அவங்க போய் மன்னிப்பு கேட்டு இருந்தா இப்படி நடந்திருக்காது.